எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி செய்யுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மீன் வறுவல் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக நல்ல மணமாக இருக்குங்க. அதுக்காக ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம். அது கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, இதை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு கொரகொரப்பாகவும் கொஞ்சம் அதோடவே நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இது ஒரு 1.25 கிலோ மீனுக்கான அளவு. அது கூட 2லேருந்து 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். அது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு மிக்சியிலே அரைச்சி எடுத்துக்கிறோங்க. அரைச்ச இது பேஸ்ட்டு கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் புளி தண்ணி கெட்டியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டில் நல்லா மீனை தொடவி வச்சுக்கிறோங்க. இது தொடவிலே பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டை தோலோடவே நல்லா தட்டி, அது கூட கருவேப்பிலையும் போட்டு நல்லா தட்டி இது கூடவே சேர்த்து பெனஞ்சு வச்சுருங்க. இது 1 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஊறணும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா தொடவிட்டுருக்கையிலேயே பார்த்திங்கன்னா சைடில் பூண்டை நல்லா தோலோடவே தட்டி அப்படியே போட்டுக்கிறோம். அது கூடயே கருவேப்பிலையும் போட்டு தட்டி எடுத்துக்கிறேங்க. இதை நல்லா அப்படியே ஒரு 1 hour நல்லா ஊற வச்சிடுறோம். இது ஊறிட்டுருக்கிற கேப்பில் நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணிடுறேங்க. ஒரு மீன் குழம்புக்கு நாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஃபஸ்ட்டே ஊற வச்சிட்றோம். ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மசாலா அரைக்கிறோம். அதுக்கு ஒரு மூடி தேங்காய், ஒரு மூடியிலேருந்து தேங்காய் கரெக்டாக இருக்குங்க. அதை பல்ஸ் மோட் விட்டு எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிறோம். இது எதுக்குன்னா கிரேவி நல்லா திக்காக வர்றதுக்காக. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சது கூட குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இதெல்லாம் போட்டு மறுபடியும் மசாலா அரைச்சி எடுத்துக்கிறோம். இதெல்லாமே நான் பச்சையாக தான் அரைக்கிறேன், எதையுமே நான் வறுக்கவே இல்லை. இப்போது ஒரு வடைச்சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு, வெந்தயம் பொரிஞ்சோடனே பூண்டை நல்லா தட்டி நல்லா ஒரு ப்ரௌனிஷாக வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குல்லங்க, அதை ஆட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டில் தண்ணி ஊற்றி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு அரை கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணுறோங்க. இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே போட்டுட்டு ஒரு அரை கொதி வர்ற அளவுக்கு விட்டுறேங்க. இப்போ ஒரு லைட்டாக ஒரு பபிள்ஸ் மாதிரி வருது பார்த்திங்களா. இதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். கரைச்ச புளி ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணி ஒரு நல்லா கொதிக்கணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இதில் தான் அந்த பச்சை வாசம் போகணும். அதுக்காக நீங்கள் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் மீன் போட்டுக்கிறோம். மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மீன் போட்டதுக்கப்புறம் கொதிச்சிட்ருக்கு. இப்போ கடைசியாக கருவேப்பிலை போட்டு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மீன் ஃப்ரை பண்ணுறோம் பாருங்கள். நம்ம இப்போ போட்ட மசாலா எல்லாம் கிட்டத்தட்ட 1 hour ஊறிடுச்சு. இப்போ நம்ம போட்டு ஃப்ரை பண்ணையில் எந்த ஒரு மசாலாவும் உதிர்ந்து வராது. மணமும் பார்த்திங்கன்னா பூண்டு மேலே தட்டி போட்டனால செம்ம மணமாக இருக்குங்க. இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நார்மலாக அந்த மீன் உள்ளே சாப்பிட்றத விட அந்த மசாலாவோட டேஸ்ட்டு தான் செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.